நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க இந்த மாலை நேரத்துல நம்ம மாடி தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கள் பறிச்சுக்கலாம். இப்ப பாருங்க வரி கத்திரிக்காய் பாக்குறீங்க. இத இப்ப பறிக்க போறோம். அதே சமயம் இங்க பாருங்க மணப்பாறை கத்திரிக்காய். இந்த மணப்பாறை கத்திரிக்காய்ங்களையும் பறிச்சுக்கலாம். இந்த கொளுத்துற வெயில்லையும் இல்லையங்காம நமக்கு காய்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். இன்னும் வாங்க அந்த பக்கம் போய் இன்னும் கொஞ்சம் பறிக்கலாம். இங்கே இருக்கா பாருங்க கத்திரிக்காய். இதையும் பறிச்சுக்கலாம். இது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இதையும் பறிச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பறிச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இருக்கு பாருங்க. சின்ன வெங்காயமும் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் பழுத்துருச்சு பாருங்க. இதுங்களையும் கொஞ்சம் நாம அறுவடை பண்ணிக்கலாம். இப்படியே இது குழம்புல வச்சோம்னா போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பதத்தில் அப்படியே போட்டு மிளகாத்தூள் போடாமல் இதை மட்டுமே போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு தக்காளி இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். கீரைகள் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மல்பெரி செடியோடவே மணத்தக்காளி கீரை செடி பாருங்க. மணத்தக்காளி கீரை பறிச்சிருக்கோம். இந்த மற்ற கீரைகளையும் பறிக்கலாம் வாங்க. பறிக்க பறிக்க குறையாத பசலைக்கீரை இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க. பசலைக்கீரையும் பறித்து எடுத்துக்குவோம். பாலக்கீரை இங்கே இருக்கு பாருங்க. பாலக்கீரையும் பறிச்சுக்கலாம். நிறைய கீரை இருக்கு. பறிக்க பறிக்க வந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஒரு 10 தடவையாவது இதுல இருந்து நாங்கள் பாலக்கீரை பறிச்சிருக்கோம். இன்னும் அது வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. எவ்வளோ பறிச்சிருக்கோம். சிகப்பு பசலைக்கீரை இருக்கு. இந்த சிகப்பு பசலைக்கீரையும் கொஞ்சம் நாம எடுத்துக்குவோம். பாருங்க எவ்வளோ கீரை. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக உள்ள கீரை. இந்த கோடையிலும் குறையாமல் நமக்கு மகசூல் தந்து கொண்டிருக்கும் நம்மளோட மாடி தோட்டத்தை பாருங்க. எவ்வளோ காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 கிலோ கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ தக்காளி, கொஞ்சம் காய்ந்த மிளகாய், அப்புறம் வெங்காயம் பாருங்க. வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அறுவடை பண்ணியிருக்கோம். கீரைகள் பாலக்கீரை, பச்சை பசலைக்கீரை, சிகப்பு பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இவ்வளவு கீரைகளும் நமக்கு அறுவடை பண்ணியிருக்கோம். ஆக நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து நமக்கு தேவையான காய்கறிகள் இந்த கோடையிலும் இந்த வறட்சியிலும் நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கு. இது மாதிரி மாடி தோட்டம் வச்சு நாமளும் எல்லாரும் பலனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இங்கே நமக்கு ஒரு குழம்புக்கு வேண்டிய காய்கள் கிடைச்சி போயிருச்சு. கத்திரிக்காய், தக்காளி, மிளகா, வெங்காயம் எல்லாமே. இந்த கீரையை வச்சு நாளைக்கு காலையில் பொரியல் பண்ணிக்கலாம். ஆக மாடி தோட்டம் நமக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கு. கொஞ்சம் நாம உழைப்பை போடணும். ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் நமக்கு சிறந்த ஒரு உற்சாகம் தரக்கூடியதாகவும் இந்த மாடி தோட்டம் இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.